அரசியல் கட்சி ஆரம்பித்த 1.5 வருடங்களிலேயே எந்த கட்சியும் செய்யாத மாபெரும் சாதனைகளை தளபதி விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி நிகழ்த்திட்டு இருக்கு. தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே இப்படி உதவி பண்றாரு, கண்டிப்பாக இவரை முதலமைச்சர் அரியணையில உட்கார வைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ரசிகர்களும் சரி, பல பொதுமக்களுமே சரி அவருக்கு தொடர்ந்து ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வேளையில தற்போது அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக தற்போது பல கட்சிகளுமே பரபரப்பாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி தற்போது அவங்களுடைய 2வது மாநில மாநாட அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. இதற்கு முன்னாடி முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதனடுத்து தற்போது நடக்கவுள்ள மதுரை மாநில மாநாட்டுல பல ஸ்பெஷலான விஷயங்களுமே இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக 20 லட்சத்திற்கும் மேலானோர் வருவாங்க அப்படின்னுமே கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுல தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துடன் என்ட்ரி கொடுக்க இருக்காரா. தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளாகவே குடும்பத்துடன் புகைப்படங்கள் வெளியிடுறது கிடையாது. ஆகையால தற்போது குடும்பத்துடன் பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுல என்ட்ரி கொடுக்கவுமே இருக்காரா. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு குறித்த நாள் வேற தளபதி விஜய் அவர்களுடைய திருமண நாள் அப்படின்றதுமே கூடுதல் ஸ்பெஷலான விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜெசன் சஞ்சய் அவர்கள் கண்டிப்பாக இந்த மாநாட்டுல கலந்து கொள்ள உள்ளார் அப்படின்ற தகவல் நம்பகத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.